ஹாய்! எல்லோருக்கும் வணக்கம். இது பூமரங்கள். நான் உங்கள் கேபி. வழக்கம் போல ஒரு குட்டி கதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பட் இந்த முறை இது கதை அல்ல. ஒரு உண்மை சம்பவம். என்னன்னா, ஒரு இளைஞன் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். போற வழியில ஒரு போர்டு நட்டு வச்சிருக்கிறத பார்க்குறான். அந்த போர்டுல ஏதோ ஒரு வாசகம் எழுதியிருக்கு. சரி என்ன எழுதியிருக்குன்னு படிக்கலாம்ன்னு படிக்கிறான். அதுல என்ன எழுதியிருக்குதுன்னா, "நான் ஒரு ஆதரவற்ற, கண் பார்வையற்ற முதியவன். என்னுடைய ரூ. 20 தொலைந்து விட்டது. அதை யாராவது எடுத்தால் எனது அருகாமையில் எனது வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கவும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டு இந்த வழியா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதை படிச்சு பார்த்ததே அந்த இளைஞன் அவனுக்கு அந்த ரூ. 20 கிடைக்கல. ஆனா ஒரு யோசனை, சரி வயசான முதியவர் ஆதரவு வேற சொல்றாரு, ரூ. 20 தானே, உண்மையாவே ஒரு அந்த வீட்டுல இருந்தா பார்வையற்றவரா இருந்தா அந்த ரூ. 20 கொடுத்துருவோம். ஏன்னா நம்மள நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு உதவ மறுக்கிறதுக்கு காரணமே இவன் உண்மையாவே நம்ம கிட்ட பிச்சைதான் இருக்கிறானா அல்லது நம்ம ஏமாத்த வர்றானா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயே நம்ம பாதி பேர் துணை செய்ய மறுக்கிறோம். ஸோ இதை கிளாரிஃபை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரு பக்கம் அந்த பலகை கை காட்டு இடத்தை நோக்கி நகர்றான். போற வழியில ஒரு வீட்டை பாக்குறான். அந்த வீட்டுல அந்த முதியவர் வாசல்ல படுத்திருக்கிறதையும் பாக்குறான். அவர் கண் பார்வையற்றவரா இருக்காரு. அவர்கிட்ட போய், ஐயா இந்தாங்க, உங்களுடைய ரூ. 20 கிடைச்சிருச்சு, நான் அதை எடுத்துட்டேன், இந்தாங்கன்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறான். அந்த முதியவர் உடனே, இல்லப்பா அந்த போர்டை நான் வைக்கல, யாரோ தவறுதலா வச்சுட்டாங்க. இதே மாதிரி டெய்லி நிறைய பேர் ரூ. 20 என்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஏன் பணம் இல்ல, எனக்கு அது வேண்டாம்னு சொல்றாரு. இவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லைங்கய்யா, இந்த ரூ. 20 நீங்க வச்சுக்கங்க, இது நான் கீழே கடந்து தான் எடுத்தேன், நீங்க வச்சுக்கங்க, இனிமேல் வேணா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். இவர் உடனே, சரி போறப்ப அந்த போர்டை கொஞ்சம் பிடிங்கி போட்டு போயிருங்க, நானும் வர்ற எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி பாக்குறேன், யாருமே அந்த போர்டை எடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் ஏமாந்து ஏமாந்து எங்கிட்ட பணம் கொடுக்குறாங்க, அந்த போர்டை கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு படுத்துறாரு. இந்த இளைஞனும் நகர்ந்து போறான். ஆனா அந்த போர்டை எடுக்கல, அந்த போர்டை பார்த்துக்கிட்டே அப்படியே போயிடுறான். சோ இதோட கதை முடியுது. இந்த கதையில யார பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா மனிதம் அவ்வளவு வாழ் இந்த கதையில. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு முதியவர் கஷ்டப்படுறாரு. அவருக்காக ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கேன். கிரியேட்டிவா ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கான். ஏன்னா அவனால டெய்லி உதவி செய்ய முடியாது. யாரோ போறவங்க 10ல ஒருத்தர், 100ல ஒருத்தர், 1000த்துல ஒருத்தர் ஒரு ரூ. 20 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கானே, அவனுடைய மனிதாபிமானத்தை பாராட்டுறதா? போற 100 பேத்துல யாருக்குமே அந்த ரூ. 20 கிடைக்கல. ஆனாலும் வயதான முதியவர் தானே, ஒரு ரூ. 20 கொடுத்துடலாம், அதுல என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 20 கொண்டு போய் கொடுக்குறாங்களே, அவர்களுடைய மனிதத்தை பாராட்டுவதா? இப்படி தெரியாம கொண்டு ரூ. 20 கொடுத்தாலும், அது என்னோடது இல்லைங்கய்யா, அது எனக்கு வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாரே அந்த முதியவரை பாராட்டுறதா? இனிமேல் யாரும் தவறுதலா ஏமாறக்கூடாது, அந்த போர்டை எடுத்துருங்கன்னு சொல்றாரு, அந்த எண்ணத்தை பாராட்டுறதா? இவர் இவ்வளவு தூரம் சொல்லியும் யாருமே அந்த போர்டை எடுக்காம இன்னும் உதவி செஞ்சுட்டே இருக்காங்களே, அவர்களுடைய மனிதாபிமானத்தை பாராட்டலாம். சோ ஒரு மனிதம் ஒட்டு மொத்தமா கொட்டி கிடக்கக்கூடிய ஊர்னா கண்டிப்பா அந்த ஊராதான் இருக்கும். அந்த ஊர் எங்க இருந்தாலும் வாழ்க. அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். இந்த கதையை நம்ம தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொன்னப்ப, அவரும் இதே மாதிரி ஒரு முதியவரை பார்த்திருக்காரு. சரி நம்மளும் இந்த முதியவருக்கு உதவுமேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் வீடு திரும்புற அந்த தெருமுனையில ஒரு பலகை எழுதி வைக்கிறார். இதே பலகை, இந்த மாதிரி முதியவர் இருக்காரு, ஹெல்ப் பண்ணுங்க, அவர் ரூ. 20 தொலைஞ்சிருச்சு, சேம் ஸ்டோரி அப்படியே எழுதி வைக்கிறாரு. எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப அந்த வழியா வர்றாரு. அந்த பலகையை பாக்குறாரு. பார்த்துட்டு சரி அந்த முதியவரை சந்திச்சு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா போறாரு. அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு மரத்தடியில அந்த முதியவர் படுத்திருக்காரு. போய், ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதை ஏன் தம்பி கேக்குற, எந்த படுபாவியோ ஒரு போர்டு ஒண்ணு வச்சு விட்டு போயிட்டான், அதை பார்த்த உடனே ஏதோ பார்வையற்ற ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு பூரா திருட்டு பையில வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் அள்ளிட்டு போயிட்டானுங்க தம்பி, அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, ஊரையும் சேர்த்து பிச்சுட்டு போயிட்டாங்க தம்பி, தடுத்தவள படுத்திருக்கேன் அப்படின்னாராம். சோ நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் இப்படித்தான் மனிதாபிமானமா இருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. சோ பிறருக்கு உதவி செய்யறதா கூட கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இது பூமரன்கள். நான் உங்கள் கேபி. ஆல்வேஸ் பி ஹாப்பி.